அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் நாம எப்படி ஆன்சர் ரைட்டிங்கில் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து அந்த கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம 2022 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 5A கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ரிலவன்ஸ் ஆஃப் டர்கெய்ம்ஸ் வியூ ஆன் ரிலிஜியன் இன் கண்டெம்பரரி சொசைட்டி இதுதான் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, டர்கெய்ம் என்ன சொல்லியிருப்பாரு, இமெயில் டர்கெய்ம் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த சோஷியல் ஃபேக்ட் பற்றிலாம் சொல்லியிருப்பார். அதாவது இது சோஷியல் ஃபேக்ட்னு சொல்லக்கூடிய இந்த ரிலிஜன், அந்த கல்ச்சுரல், இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இயங்குது அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருடைய அந்த வியூ, அந்த ரிலிஜனு குறித்த அவருடைய அந்த வியூ ஆனது இன்னைக்கு கண்டெம்பரரி சொசைட்டி, அதாவது தற்காலிக சமுதாயத்துக்கு இது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாரு. சரிங்களா, இதுதான் இந்த கொஷினு. இந்த கொஷினை நம்ம முதல்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டர்கெய்ம் வந்து ரிலிஜனை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். அதன் பிறகு தான் நாம் நம்மளுடைய இந்த அவர் சொன்னது வந்து இன்னைக்கு தேதியில் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா, அந்த வகையில் இமெயில் டர்கெய்ம் வியூட் ரிலிஜன் ஆஸ் எ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு சமுதாய இன்ஸ்டிடியூஷன், அது நிறுவனம்னு சொன்ன கரெக்டாக இருக்குது, ஒரு சமுதாய சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் ரீஎன்ஃபோர்சஸ் சோஷியல் சொலிடாரிட்டி, அதாவது சமுதாய நிலைத்தன்மையை, உறுதித்தன்மையை அது ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்றாங்க. அது என்ன சோஷியல் சொலிடாரிட்டி அப்படின்னா, இப்போது மக்கள் எல்லாருமே பல்வேறு வகையில் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு டைவர்சிட்டி கண்ட்ரி. வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நிறைய இனக்குழுக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றிணைக்கணும் அப்படின்னா ஒரு காமன் ஃபேக்டர் வந்து ஒன்றிணைக்கணும், அதுதான் வந்து ரிலீஜியன் அப்படின்றாங்க. நம்ம பேப்பர் 2ல் கடந்த நம்மளுடைய சீரீஸில் பார்த்துருப்பீங்க. அப்போது ஜிஎஸ் குரே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ட்ரைபல் பீப்புள்ஸுமே வந்து ஹிந்துவில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்களுடைய கலாச்சாரன்றது வேற, அவங்களுடைய மத நம்பிக்கைகள்ன்றது வேற இருந்தாலும் இந்த இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை கொண்டு வரணும், இந்த ஹிந்துத்துவா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களையுமே வந்து ஒரு ஹிந்துவா வந்து கன்சிடர் பண்ணாங்க. நீங்கள் பாருங்க, இந்தியா முழுக்கும் வெவ்வேறு மதங்களை வழிபடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு குடையின் கீழே அது ஹிந்துவா கொண்டு வரதுனால அந்த சோஷியல் சொலிடாரிட்டியை அது ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்றாங்க. அதே போல் எக்ஸ்பிரஸஸ் த கலெக்டிவ் கன்சைன்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் ஸ்டடி த எலிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப். ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, எலிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்றாருன்னா, he argued that worship of God is essentially the worship of society itself அப்படின்றாங்க. அதுதான் சொல்றாரு. அதாவது ஒரு கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது கடவுளை மட்டும் வணங்குறது கிடையாது, அந்த சமுதாயத்தையே வணங்குறது தான் அப்படின்றார். நீங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, இந்த திருவிழாவே வந்து எதுக்காக நடத்துவாங்க, வெவ்வேறு இந்த தொழில் காரணமாக வெவ்வேறு ஊருங்களுக்கு போனவங்க திரும்பவும் வந்து ஒரு இடத்துல ஒன்றினை இல்லையா. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நம்ம பார்ப்போம், சென்னையே வந்து வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன, வருஷம் முழுக்க அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த ரிலிஜன் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு பண்டிகையானது மக்களை ஒன்றிணைக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்றாரு, இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வெறுமனே வந்து காடை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு சொசைட்டியை ஒர்ஷிப் பண்ணுறது. தீபாவளிக்கு என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தோடு இருக்கோம், அன்றைக்கி லீவு கொடுக்குது கவர்மெண்ட்டு, நல்லா ஒரு புது துணி எடுத்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சொந்தக்காரங்களோடு இருக்கிறோம், ஊர் முழுக்க சொந்தக்காரங்க நிறைஞ்சிருக்காங்க, ஒரு பண்டிகை வருது, திருவிழாவில் தேர் இழுக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம். இதுலாமே இந்த சமுதாயத்தையே வந்து ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ சோஷியல் சொலிடாரிட்டியை இது என்ஷூர் பண்ணுது அப்படின்றார். சரி, இப்போ இவர் சொன்ன இந்த கருத்தானது டுடே வந்து இது ரிலவெண்ட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஸ்டில் இட்ஸ் ரிலவெண்ட் அப்படிங்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு, டர்கெய்ம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரிமைன் ரிலவெண்ட் டுடே, இன்னுமே வந்து ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. ஆஸ் ரிலிஜன் கண்டினியூஸ் டு ஷேப் சோஷியல் ஐடென்டிட்டியை அது என்ஷூர் பண்ணுது. கரெக்டாக இல்லையா, நாம் இன்ன மதத்தை சேர்ந்தவங்கிறத என்ஷூர் பண்ணுது. மாரல் வேல்யூஸ் அது என்ஷூர் பண்ணுது. நம்ம நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிற அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ரிலிஜியஸ் புக்ஸில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் ஒருத்தவங்கிறான், அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் அது யாரு கொடுக்குது, அந்த ரிலிஜன் தானே கொடுக்குது. அண்டு குரூப் கோஹெஷன், நம்ம எல்லாருமே வந்து ஒரு மதத்தில் இருக்கிறன்றதுனால
அந்த ஒற்றுமை அங்கே மேலோங்குதா இல்லையா? அது இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டிஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டில் ப்ரொவைட் கம்யூனிட்டி சப்போர்ட் அண்டு மாரல் ரெகுலேஷன். கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு பாருங்க, இந்தியா முழுக்க வந்து தமிழர்கள் ஒரு மாதிரியும், தெலுங்கர்கள் ஒரு மாதிரியும், கன்னடர்கள் ஒரு மாதிரியும் எல்லாரும் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒன்றிணைக்கிற ஒரு காமன் ஃபேக்டராக எது இருக்குது? ரிலிஜியன் தான் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. ஆனாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவருடைய இந்த ரிலிஜியஸ் தியரியானது கான்ஃப்ளிக்ட் தியரியை அதை பெருசுப்படுறது கிடையாது, டைவர்சிட்டியை பற்றி அது பெருசாக சொல்லலை, செகுலரைசேஷனை பற்றி அது சொல்லலை. இதெல்லாம் வந்து மாடர்ன் டேஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த காலத்தில் செகுலரைசேஷன் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குது இல்லையா? அதே போல் இன்னைக்கு எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா இனக்குழுக்களும் ஒன்று சேர்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால இங்கே கூடிய இந்த டைவர்சிட்டியும் வந்து அது கன்சிடர் பண்ணுதா? இல்லைல்ல. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் டிவிஷன். ஒரு காலத்தில் ரிலிஜன் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டி ஃபேக்டராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் டிவிஷனாக இருக்குது. அதே போல் ஃபியூலிங் இன்டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மையற்ற தன்மையை அது உண்டாக்குதா இல்லையா? நம்மெல்லாம் இந்துக்கள் முஸ்லீம்ஸை எதிர்க்கணும், கிறிஸ்டின்ஸை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொண்டு வருதா இல்லையா? அதே போல் பொலிட்டிக்கல் போலரைசேஷன். கரெக்டா இல்லையா? அரசியல் காரணங்களுக்காக ஒன்றிணைக்கப்படுறாங்களா இல்லையா? ஒரு 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 எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கப்படுறாங்களா இல்லையா? வெறு துருவங்களா வந்து பிரிக்கப்படுறாங்களா இல்லையா? அதை வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு செகுலர் சொசைட்டில மக்களை ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது ரிலிஜியஸ்னால மட்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிவில் ரிலிஜியன் அப்படிங்கிறது ஒரு டாபிக் சொல்றாங்க. சிவில் ரிலிஜியன் இதுவுமே மக்களை இந்த சோஷியல் சொலிடாரிட்டியை என்ஷூர் பண்ற ஒரு விஷயமா இருக்குன்றாங்க. எப்படி? சிவில் ரிலிஜியன்னா என்ன? நேஷனலிசம், தேசிய ஒற்றுமையும் வந்து ஒரு சமுதாய ஒற்றுமையை கொடுக்குதா இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சாங்களா இல்லையா? நம்ம இந்தியர்களை நம்மளை வந்து இந்த மாதிரி தாக்குறாங்களே, நம்மளுடைய சிவிலியன்ஸை இப்படி சுட்டு கொண்டாங்களே அப்படிங்கிற அந்த இந்தியா அப்படிங்கிற ஒற்றுமையும் வந்து நம்மளை ஒன்றிணைக்குதா இல்லையா? ஸோ ரிலிஜன் அப்படிங்கிறது நோ மோர் ஒன்லி ஃபேக்டர் தட் என்ஷூர் த சோஷியல் சொலிடாரிட்டி அப்படிங்கிறது இங்கே ப்ரூஃப் ஆகுதா இல்லையா? ஸோ அதான் ஒன்று சொல்கிறாங்க, நேஷனலிசம் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட். இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த்தை, மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபெய்த்தை இது ரீப்ளேஸ் பண்ணுதுன்றாங்க. சரியா? நிறைய விஷயங்கள் நம்ம டீல் பண்ணிட்டோம். அவர் இந்த டர்க்கைமுடைய வியூ ஆன் ரிலிஜியன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதன் பிறகு அது இந்த அளவுக்கு இப்போ கரண்ட் டேட்டில் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, அதே போல் அது மற்ற விஷயங்களை எப்படி இக்னோர் பண்ணுது, கான்ஃப்ளிக்ட் தியரி எப்படி இக்னோர் பண்ணுது, செகுலரைசேஷன் எப்படி இக்னோர் பண்ணுது, அதே போல் இது பெரும்பாலும் இந்த சோஷியல் டிவிஷனை எப்படி கொண்டு வருது, இன்டாலரன்ஸையும் பொலிட்டிக்கல் போலரைசேஷனையும் எப்படி வந்து அது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலீஜன் அப்படிங்கிற அந்த ஒன்லி ஃபேக்டர் மட்டுமே வந்து அந்த ட்ரெடிஷனல் ஃபெய்த் மட்டுமே யூனிட்டிங் பீப்புளாக இல்லாமல் இந்த சிவில் ரிலீஜியன், அதாவது நேஷனலிசம், ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட், இது எல்லாமே ஒரு புது பாயிண்டாக வந்திருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டர்கீம் அப்படிங்கிறத அந்த ரிலிஜியன் அப்படிங்கிறது இன்னுமே வந்து எண்டூர் பாருங்க, இன்சைட் அப்படிங்கிறது எண்டூர்னா இன்னுமே இருக்குது. இருந்தாலும் அதை ரீஇன்டர்பிரிட்டேஷன், தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் மாற்றி வடிவமைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் மாடர்ன் சொசைட்டி அண்டு குளோபலைஸ்டு வேர்ல்டு அதுன்றத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் நான் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ சில பேருக்கு தெரில, இங்கே ஃபோட்டோ இருக்கிறதுனால தெரில அப்படின்றீங்க. ஸோ அதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி பொறுமையாக நீங்கள் அதை படித்து பாருங்கள். படிச்சுட்டு பார்த்ததுக்கு பிறகு இந்த கொஷினை நீங்கள் புத்தகத்தில் தேடுங்க. டர்கீம் வந்து இந்த சோஷியல் சொலிடாரிட்டி கொடுத்து இந்த ரிலிஜன் கொடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வாட்டி படிங்க. படிச்சுட்டு ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். இது இன்றைக்கே எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர் ரைட்டிங் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான மார்க் எடுத்து கொடுக்க வேண்டியது சோஷியாலஜி தான். ஸோ அது நம்ம தினமும் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஷின் எடுத்து நம்ம முடிப்பதன் வாயிலாக ஈஸியாக இதை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.